தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழக முதல்வரை நியமிப்பது என்பன உள்ளிட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்து ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தின் மூலம் ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களும் அரசிதழில் வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. இந்நிலையில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கும் பிரிவுகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் ஒருவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வரை நியமிக்கும் வகையில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் நிலுவையில் உள்ளது எனவும் அதை திரும்ப பெறாமல் புதிதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியது சட்டப்பேரவை விதிகளுக்கு எதிரானது எனவும் கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசின் இந்த சட்ட மசோதாக்கள் பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிகளுக்கு எதிராக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில், இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசியல் நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர்.